பயிரில் கிரேவியா? பச்சை பயிரில் அது முளை கட்டின பயிர், எல்லா பயிரும் கலந்து இருக்குல்ல அது. இன்றைக்கி பச்சை பயிறு, கொள்ளு, கருப்பு கொண்ட கடலை, உளுந்து, இன்னும் சில முளைக்கட்டின பயிர் வகைகளை வச்சு கம கமன்னு சுட சுட சுவையான ஸ்ப்ரவுட்ஸ் தொக்கு அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்குன்னு எல்லாத்துக்கும் அந்த தொக்கை வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப ஹெல்த்தியான அந்த ஸ்ப்ரவுட்ஸ் தொக்கை சுவைக்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே ஒரு பக்கம் தக்காளியை வெட்டிட்டாங்க. இது வந்து நம்ம வாங்கியிருக்கிற கடையில் வாங்கியிருக்கிற அந்த முளை கட்டின பயிர் இல்லை. இது பாக்கெட் வந்து 30 ரூபா வந்தது. எண்ணெய், தானியங்கள் அலசிக்கலாமா? என்னென்ன பயிர்கள் இருக்குது அதில்? மூக்கல்ல, பச்சை பயிறு, கோதுமை, கொள்ளு 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 எல்லாமே ஆரோக்கியமான. இப்போ அதை அலசிடலாம். அலசி எடுக்கணும். தக்காளி போடணும். கிரேவி கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெங்காய தக்காளி தான் வந்து இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை போடணும். மிளகாய் பயிரை போடுவோம். அலசின பயிர். பட்டி அலசி வச்ச பயிர். கோதுமை, பச்சை பயிறு, மூக்கல்ல, கொள்ளு கொள்ளு முட்டை கொட்டு இருக்கு. வெந்தயம் கூட இருக்குது. 1 2 வெந்தயம், உளுந்து, அவ்வளோதான் பெரும். மிளகாத்தூள், மஞ்சள் தூளா? கல்லுப்பு, கல்லு
இது இதுக்கெலாம் நல்லது ஆக்சுவலாக, சுகர் பேஷண்ட்டு, ஃபைபர்லாம் அதிகம். ஃபைபர் இருக்குது, கர்ப்பிணி பெண்களுக்கு, அப்புறம் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். சிங்கிள் மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். மாலை நேரத்தில் மாலை நேரத்தில் ஒரு 2 டேஸ் இருக்கலாம். ஏன்னா ஊறி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் வேக வைக்கக்கூடாது. பயிர் வகையை வந்து ஒரு 2 நிமிஷம் கொடுத்தா போதும். A few minutes later. ஓகே. முடிச்சா? இது ரொம்ப வேகமான அவசியம் இல்லை. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும் சாப்பிட. இல்லைன்னா பச்சையாவே சத்து சாப்பிடலாம். இருக்கிறது வந்து ரொம்ப வேக வச்சோன்னா அதோடைய உடல்நலங்கள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதில் நார் சத்து ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத நச்சு பொருள், கொழுப்பு இது எல்லாமே வந்து இந்த முளைக்கட்டின தானியங்களை வெளியேற்றிருக்கோம். சாதாரண தானியங்களை விட அந்த முளைக்கட்டுறதுல இருந்து வர இந்த தானியங்களுடைய சத்து 20 மடங்கு அதிகமான அளவில் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, பி காம்ப்ளெக்ஸ், சி, இ இதெல்லாம் வந்து அதிக அளவில் இது இருக்குன்னு சொல்லப்படுது. பார்க்க எப்படி இருக்குது விற்கிறது? ஒன்றும் சாப்பிடவே இல்லை அவன். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இது இதுக்கெல்லாம் செட் ஆகும்னு தோணுது உனக்கு? இது தோசை, ஆ, பூரி, சப்பாத்தி, இட்லி. எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது நம்ம ஸ்ப்ரவுட் மேக்கர். ஆக்சுவலாக என்னென்னா வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணுது. இப்போ நம்ம ரெகுலராக இப்போது இது பண்ணுறோம்ல, கடையில் வாங்குறல இப்போது. முளைக்கட்டுறதா? ஆமாம். இதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு துணியை போட்டு தொங்க விடுவோம். ஆமாம். சில நேரத்தில் துணி இருக்காது, அந்த துணி ஒரு இதுவாகிடும். இது வந்து ஆக்சுவலாக ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த மைக்ரோ ஓவன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி. அந்த மாதிரி ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக். அது மேலே போட்டுருக்கு பாருங்க, ஆர்டர்லெஸ் பிளாஸ்டிக்ஸு. நம்ம வந்து அப்பப்போ இந்த முளை கட்டின பயிரை கடைகளில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நம்மளே பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அந்த 4 ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இருக்குது பாரு, ஒன்றுத்தில் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஆமாம், இந்த இடம் வந்து தண்ணி, இந்த இடம் வந்து தண்ணி இருக்குது. ஓ, தண்ணி இருக்குதா? ஆமாம். லாஸ்ட்ல தண்ணி மேல கொஞ்சம் கொஞ்சம் கீழே வந்து நம்ம யூஸ் பண்ணுற இதில் வந்து தண்ணி வந்து அந்த இடத்துல வரும். எல்லாமே அதில் தான் வந்து உட்காரும். கீழே லாஸ்ட் கண்டெய்னரில் 4th தண்ணி இறங்கிடும். எல்லாமே இறங்கிடும். அது பிரிங்க, பார்த்தா தெரிஞ்சிடும் எப்படி இருக்கும். தண்ணியில் இப்படி இறங்கிடும் போதுங்களா? ஆமாம், இது வழியாக தண்ணி இறங்கிடும் ஆக்சுவலாக. அதே மாதிரி நம்ம வைக்கிற அந்த இது இருக்குல்ல, அதை வந்து இந்த எண்டு வரைக்கும் வைக்க சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வைக்காதீங்க, ஏன்னா தண்ணி வந்து ட்ரெயின் ஆகும் இந்த வழியாக. ஏண்டா? ஆமாம், இந்த எண்டு இந்த ஒரு இது இருக்குல்ல, அதோட இந்த ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குன்னா, அது ஸ்ப்ரவுட்னா அது முளை கட்டின பயிர் தான் ஸ்ப்ரவுட்னும். அதுக்கு முன்னாடி அந்த தானியம் இருக்குல்ல, பச்சை பயிர், அதெல்லாம் இது வரைக்கும் வைக்க சொல்கிறோம். ரொம்ப ஒட்டி வைக்கக்கூடாது. இங்கே வரக்கூடாது வைக்கலாம். ஆமாம், தண்ணி வந்து அது வழியாக கீழே இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் பார்த்த நிறைய இருந்தது. பட்டு ப்ரைஸும் வந்து ரொம்ப கரெக்டான ப்ரைஸாக தான் இருந்தது. ஒரு ப்ரைஸ் கிட்டத்தட்ட 200 கிட்ட வந்தது.
டிஸ்கிரிப்ஷனில் போடலாம், டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், அதை பாருங்கள். உங்களுக்கு வேணுன்றவங்க அதை வாங்குங்க. அமேசானில் தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் நம்ம பண்ணணும், ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னும்போது இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கொண்டக்கடலை, இது வந்து கொண்டக்கடலை, பச்சை பயிறு, வெந்தயம், அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணுறோம். சுகர் பேஷண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஆமாம், நாங்கள் வாங்கின ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க இந்த ஸ்ப்ரவுட் மேக்கரை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஒருவேளை உங்களுக்கும் இது தேவைப்பட்டதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இதோட லிங்க் இருக்குது, அல்லது கூகுளில் ஸ்ப்ரவுட் மேக்கர்னு தட்டியும் வாங்கலாம். அரிசி மாவு, வெள்ளை அரிசி உணவுக்கு பதிலாக ஆரோக்கியமானதான மாப்பிள்ளை சம்பா, புல்லக்கார் போன்ற அரிசி வகையில் செஞ்ச தோசைக்கு தான் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவியை வச்சு சாப்பிட்டேன். உண்மையாகவே டேஸ்ட் வேறு லெவலுங்க. ஃபைனலாக இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க. அண்ட் நம்ம வீட்டு குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க.